நல்லா இருக்கீங்களா மேடம்? நான் உங்க பரம ரசிகன். நான் உங்களுக்கு 1001 லெட்டர் போட்டிருக்கேன். நீங்க கூட எனக்கு பதில் போட்டிருக்கீங்க. அப்படியா? ஆமாங்க, நானே நேர்ல வந்து மெட்ராஸ்ல உங்களை பார்க்கணும்னு இருந்தேன். கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீங்களே வந்துட்டீங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஐயோ நான் உங்களை பார்த்துட்டேன், உங்ககிட்ட நேரா பேசிட்டேன். இதை யார்கிட்ட போய் சொல்றது? டேய் கிடைமட்டே கோபி, இந்த நேரம் பார்த்து எவனும் இருக்க மாட்டான். உங்ககிட்ட பேசணும்னு சொன்னா எவனும் நம்ப மாட்டானுங்க. அப்புறம் வெயில் விடுறேன்னு சொல்லுவானுங்க. ஐயோ என்னென்னமோ பேசணும்னு தோணுது, எதுவும் வரல இல்ல விட. ஏன் அடம் பிடிக்கிற? சும்மா இரு டிரைவர். நம்ம ஊர் வழியா போயிட்டு இருக்கீங்க, ஏதாவது சாப்பிட்டு போறீங்களா? ஊரு வழியாவா? இந்த ஊர்ல தான் தங்க போறோம். அப்ப நம்ம வீட்டுல தங்கிங்க. ஆமா, பெரிய ஆர்காட் நவாப் பேலஸ் தங்கறதுக்கு எங்களுக்குன்னு கெஸ்ட் ஹவுஸ் ஒண்ணு ஏற்பாடாயிருக்கு. அங்க தங்குவோம். தூக்கியா கம்ப. இருங்க, ஒரு ஆட்டோகிராஃப் பண்ணி கொடுங்க மேடம். இனிமே இவனை நம்பினா சரிப்பட்டே வராது. தங்கையே தனக்கு உதவி. மேடம், ஒரு ஆட்டோகிராஃப்ல சைன் பண்ணி கொடுங்க. என்ன பெரிய அலிபாபா கோயான மன்னரம் சுடா சரக்கிறதுக்கு அவுத்து விட்டா மேல போகுது. மேடம் சார், ஐயோ சார், ஐயோ யூசியா இருப்ப போலங்க. தூக்கிட்டீங்களா சார்? சார் போயா சார். சார் நான் எப்ப வந்து பார்க்கணும்னு சொல்லுங்க சார். நீ வரவே வேணாம் சார். தள்ளி போயா சார். சார் கால் மேல டயர் ஏறணும். ஓடி போ சார். டக்கு 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 டுக்கு 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 டிக்கி டிக்கி டிக்கி. இந்தாப்பா ராமசாமி ராவத்தூர் கடையில மண்ணெண்ணெய் கடை வாங்கிட்டு வந்திருக்கேன். டேய், நான் சங்கீதாவை பார்த்தேன். கனவுலையா? அடச்சே, அந்த கார் போதே அதுலதான் இருந்தாங்க. எந்த கண்ணால பார்த்தேன்? இந்த 2 கண்ணிலையும் தான். இந்த 2 கண்ணால? அவங்க இங்க இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ்ல தான் தங்குறாங்களாம். சாயங்காலம் அவங்கள ஸ்வீட் பலகாரத்தோட போய் பார்க்கணும். நீதான் ஏற்பாடு பண்ணணும். ஏற்பாடு பண்ணுவேன். பணத்துக்கு எங்க போவேன்? என்கிட்டயும் பணம் இல்லைன்னு சொன்னேன்ல. அட என்னடா பெரிய வெங்காய ஊத்தியம் பாக்குறேன். ஒரு மளிகை கடை, ஒரு அரிசி கடை, அட்லீஸ்ட் ஒரு பலகார கடையில வேலை பார்த்தா கூட கை வச்சிருக்கலாம். ஆளே நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்த செட் போஸ்ட், அதுக்கு ஒரு போலீஸ். அடப்பு. டேய், ஒரு ஐடியா. என்ன? குடுறா குடுறா. என்ன பண்ண போற? அருணாக்கரை அறுக்க போறேன். அறுக்க போறியா? என்னடா அடியில கிடக்கு? இந்த வெள்ளி அருணாக்கரை அடகு வச்சு ஸ்வீட் என்ன 10 வகை பலகாரத்தோட பந்தியே வச்சிடுறேன். டேய், பலகாரத்தை தின்னு பார்த்து வாங்க, ஊசி இருக்க போதே. நல்ல வேளை யாரும் பார்க்கல. மேனேஜர் சார், இந்த அழகான கிராமம், அமைதியான சூழ்நிலை, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கரெக்ட். இதுவே மெட்ராஸா இருந்திருந்தா காரு, பஸ், லாரி, ஆட்டோ, டெம்போன்னு ஏக சத்தமா இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த ஊர்ல மட்டும்தான் ரசிகர் தொல்லையே இல்லாம இருக்கு. சங்கீதா, 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 சங்கீதா. எந்த நேரத்துல வாயை திறந்து சொன்னியோ இப்ப இம்சை செக் போஸ்ட் ரூபத்துல வந்துகிட்டே இருக்குது. இங்க இருக்குடா. டேய், இங்க இருக்குடா. வாங்க. இங்க என்ன சத்தம்? சார், நான் வந்து அகில உலக சங்கீதா ரசிகர் மன்ற தலைவர், செயலாளர், பொருளாளர். இப்போ நாங்க அவங்களை எப்படியாவது பார்க்கணும். இதெல்லாம் உங்க வானர கோஷ்டியா? மிஸ்டேக்கன், ஐ மிஸ்டேக்கன். நாங்கெல்லாம் ரசிகர்கள். இப்ப பார்க்க முடியாது. பாப்பாவுக்கு சுண்டு வரல வலின்னு சுருண்டு படுத்துக்கிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு வாங்க. ஐயோ, பலரங்கள்லாம் ஊசி பெறுங்க, உடனே நாங்க பார்த்தாகணும். இவங்களை விடலனாலும் பரவாயில்ல, என்ன மட்டுமாவது விடுங்க. நான் தான் தலைவர். என்னடா? ஆமா ஆமா. நீ மட்டும் போய் பார்த்துட்டு சீக்கிரமா வா. தேங்க்யூ. இத மூடி எடுத்துக்கிட்டு போ. கெஸ்ட் ஹவுஸே நார போகுது. சாப்பிட்டீங்களாமா? நீங்க சாப்பிட்டீங்களா? ஸ்வீட்டா? பாத்ரூம்ல வைக்கிற சோப்பு கட்டி மாதிரி. வணக்கங்க. நான் தாங்க பாலகிருஷ்ணன். காலையில செக் போஸ்ட்ல கூட பாத்தீங்களே. நான் உங்க ரசிகங்க, பரம ரசிகன். அகில இந்திய சங்கீதா ரசிகர் மன்றத்துக்கு இந்த ஊர் கிளைக்கு நான் தாங்க தலைவன். உங்க பாட்டுனா எனக்கு உயிர். உங்க மேல அதை விட உயிர். சரி. என்ன அதுக்குள்ள கும்பிட்டீங்க? இன்னும் பேசுறதுக்கு எவ்வளவு இருக்கு. நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். நான் இங்க வந்ததே ரெஸ்ட் எடுக்கட்டா? ஆமாமா, எனக்கு நல்லா தெரியும். நீங்க உடம்பு சரியில்லாம தான் வந்திருக்கீங்க. நான் பேசுறத கேட்காட்டி கூட பரவாயில்ல, பாடுறேன். கேக்குறீங்களா? நான் நல்லா பாடுவேன். சாரி, இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம்.